அனைவருக்கும் வணக்கம். இது சிதம்பரம் கீழத்தெரு அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோயில். இன்றைக்கி சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மன் கோயிலில் கொடியேற்றம் நடைபெறுகிறது. சுமங்கலி பெண்கள் அகல்விளக்கேற்றி அம்மனுக்கு வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாதத்திலே அம்மன் கோயிலில் தீமிதித்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். விரதங்கள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் போன்ற நாட்களில் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவது சிறந்தது. அம்மனுக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் கருதப்படுவது ஏன்? ஆடி மாதம் தேவமங்கை ஒருத்தியின் பெயர். அவள் சாபத்தால் வேப்பமரமாகி அம்பிகைக்கு உகந்த விருட்சமாக மாறினாள் என்று புராணங்கள் கூறுகிறது. மேலும் ஆடி மாதத்தின் பூமாதேவி அவதரித்தாள் என்றும் அம்மனுக்கு விழா எடுப்பதன் மூலம் அம்மனின் அருளுடன் வளமான வாழ்க்கையை பெறலாம் என்பது நம்பிக்கை. வீட்டிலேயே ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மன் படத்திற்கு விளக்கேற்றி பூஜை செய்து கூழ் ஊற்றி வழிபடுவது சிறந்தது. மேலும் ஆடி மாதம் புண்ணிய காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் செய்யப்படும் வழிபாடுகள், பூஜைகள், தியானம் போன்றவை மிகவும் பலம் தரும் என்பது நம்பிக்கை. மேலும் சிறப்பு என்னென்னா, சூரியன் சந்திரன் சேர்க்கை. ஜோதிட சாஸ்திரப்படி ஆடி மாதத்தில் சூரியன் சந்திரனுடன் இணைகிறது. இது பெண் சக்தியின் ஆதிக்கத்தை குறிக்கிறது. அம்மன் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடாக இருப்பதால் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் பருவமழை தொடங்குவதால் நீர்நிலைகள் நிரம்பி விவசாயத்திற்கு நீர் கிடைக்கிறது. இதனால் அம்மன் அருள் இருந்தால்தான் மழை பொழியும் என்ற நம்பிக்கையில் அம்மன் வழிபாடு செய்யப்படுகிறது. மேலும் ஆடி மாதத்தின் சிறப்பு, கிராம தெய்வங்களான மாரியம்மன், ஐயனார், கருப்பண்ணசாமி போன்ற தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கூழ் ஊற்றி வழிபடுவது வழக்கம்.